இதுதாங்க நம்ம ஜூபிட்டர் 110 நம்பர் பிளேட் ஆக்சுவலாக நான் வச்சுட்டேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் டான் ப்ளூ ஸ்மார்டெக்ஸ் கனெக்ட் வேரியண்ட். ஸோ இதில் நிறைய வேரியண்ட் இருக்குது. 4 வேரியண்ட்டில் இதுதான் வந்து டாப் வேரியண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே எல்இடி தான். இப்போ ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். ஸோ நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி பளிச்சுன்னு எரியும். இது டே டைம் தான், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி யூஆர்எல் பளிச்சுன்னு இருக்கும். ப்ளஸ் ஹெட்லைட்டும் ஆல்வேஸ் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபினிஷ் இருக்குது. அதுக்கு மேலே எல்இடி ஒயிட்டில் வர்றதுனால நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, ஒயிட் அண்ட் பிளாக். இதுவே மற்ற கலரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ப்ளஸ் இது மேலே எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் எல்இடி யூஆர்எல். இது அப்படியே டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். ஸோ உங்களுக்கு டச் பண்ணாலே அந்த ஃபீல் தெரியும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டயர் நார்மல் எல்லா டிவிஎஸ் இதில் இருக்க டயர் தான். டிவிஎஸ்ஸு, ஹோண்டா ஆக்டிவா. ஸோ நார்மல் சைஸ் தான். ஸோ நோ டிஃப்ரென்ஷியேஷன் இன் தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூபிட்டர் 125ல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் போடுறது டேங்க் கொடுத்துருக்காங்க. அதே தான் இங்கே 110லேயும் ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் போடுறது இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வச்சு சார்ஜ் போடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஃபோன் சார்ஜ் போடலாம். ப்ளஸ் நீங்கள் நான் எதனா கிளாத் வச்சுருக்கேன், ஸோ இங்கே ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ எனி பையெல்லாம் எதனா வச்சுருந்தீங்கன்னா இதில் ஹேங் பண்ணலாம். அடுத்து சீட்டோட கம்ஃபர்ட் சொல்லவே வேணாங்க. சீட் அப்படியே உட்காந்தா கொஞ்சம் குஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நான் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் குஷன் இருக்குது. இந்த சைட் பக்கத்தில் ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சசரிஸ்லேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. பின்னாடி அதே மாதிரி தான். பின்னாடி எல்இடி ரெட் லைட் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இது அதிலே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது, சைட்லேயே இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ இதில் என்னென்னா ஹசார்ட் இது மாதிரி சடனாக பிரேக் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா இது வந்து 2 எல்இடியுமே எரியும். ஸோ சடனாக எங்கன்னா போய் பிரேக் போட்டிங்கன்னா ஹைவேஸில் எங்கன்னா 2 எல்இடியுமே எரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் பார்க்கிங் விடுறீங்க, நீங்கள் எரிய வைக்கணும்னா இது ஜஸ்ட்டு சென்டர் கிளிக் பண்ணிட்டே இருந்தால் எரிஞ்சிடும். ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ ஸ்டாப். ஸோ இது எப்படின்னா ஏன்னு ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் தெரியும் ஏன்னு. இப்போ ஏன்னு வருது பாருங்கள். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா இப்போ டிராஃபிக் சிக்னல்லாம் போய் நிற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சைடு இந்த பிரேக் பிடிச்சிட்டு இந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஒன்ஸ் டர்ன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது எங்கே யூஸ் ஆச்சுன்னா இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு நேவிகேஷன் போடுறேன். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி நேவிகேஷன் இதெல்லாம் செட் பண்ணுறதுன்னு. பட் நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன். லெட்ஸே இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஒரு இடத்துக்கு நான் வந்து மேப் போட்டிருக்கேன். அந்த மேப்பில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காட்டும். இந்த இடத்துல டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காட்டிகிட்டே இருக்குது. நீங்கள் போய் சிக்னலில் நிற்கிறீங்க, சரி ரொம்ப நேரம் ஓடுதே, நீங்களாம் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டர்ன் பை டர்ன் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இது ஆட்டோ ஆஃப் ஆகி ஆட்டோ ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆல்வேஸ் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த டெஸ்டினேஷன் உங்களுக்கு அந்த டர்ன் பை டர்ன் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் இங்கேயே வந்து இங்கே பின்னாடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஹேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சசரிஸுமே நல்லா இருக்குங்க. ஆக்சசரிஸுமே கரெக்டாக அந்த எல்இடி கவர் பண்ணுற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அந்த எல்இடி மறைக்காத மாதிரி சைடாகவே போகும். ஸோ நான் ஏன் இந்த ஜூபிட்டர் 110 சூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் தான். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி யூஆர்எல் கொடுத்தது. ஏன்னா டிவிஎஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து டிவிஎஸ் ஐக்யூப் எல்லாமே வந்திருக்கு. ஸோ தே ஆர் ஃபெமிலியர் வித் திஸ் எல்இடி ஹெட்லைட்டு, எல்இடி டெயில் லைட் எல்லாமே. ஸோ அதனாலேயே என்னவோ இந்த பைக்லேயுமே அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் செல்லிங் 125. ஸோ 110ல்
ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் ஒர்க் ரியலி வெல். ஏன்னா எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பைக் டிசைன் வைஸ் எல்லாமே சூப்பர் ஆசம் தான் சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பருங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஏன்னா நீங்கள் இதை ஓட்டுறதுக்குமே மற்ற கிளாசிக்கு இல்லைனா ஹோண்டா ஆக்டிவாக ஓட்டுறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஸ்டார்ட் ஆகிறப்பே உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஏதோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. ஸோ நான் உங்களுக்கு வேணால் சவுண்ட் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் கிருகிருன்னு சத்தம் கேட்காது, லைட்டாக தான் சத்தம் கேட்கும். ப்ளஸ் இவங்க வந்து எல்இடி ஓடோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி சன்லைட் அடிக்குது நேராக, அப்பயுமே வந்து கரெக்டாக தெரியும். பார்ப்போம் சீட் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதுதான் சாவி ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு டேர்ன் அப்படியே பண்ணிங்கன்னா சீட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீட் 33 லிட்டர் சீட்டு. ஸோ இது உள்ள இப்போ நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 3-4 kgs வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே உள்ளே வைக்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஹெல்மெட் மட்டும் வைக்கிறது இடிக்கும். ஸோ ஹெல்மெட் ஸ்மால் ஹெல்மெட் அதெல்லாம் வைக்கலாம், ஹாஃப் ஹெல்மெட் வைக்கலாம், பட் ஃபுல் ஹெல்மெட் வந்து வைக்கிறது கஷ்டம். ஸோ இதை வச்சு இப்படி அழுத்துறீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ டேங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி லெஃப்ட்டு திருப்பினோடனே இதாச்சு. ஸோ இதே வந்து இப்படி இந்த டேர்ன் பண்ணிங்கன்னா டேங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் பங்க்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் பங்க் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் ஃபுல் டேங்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் திரும்ப ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சீட் பார்த்திங்கன்னா சீட்டுமே ரொம்ப பெருசுங்க. ஈவன் நார்மல் ஸ்கூட்டியில் இப்போ 2 பேர் உட்காடுறாங்கன்னா இதில் வந்து தாராளமாக 3 பேர் உட்காரலாம். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். பட் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது சீட்லாம். இப்போ நான் வாங்கின வேரியண்ட்டில் டிஸ்க்கு சொன்னேன். டிஸ்க்கு பிரேக் ஆக்சுவலாக ட்ரை பண்ணாங்க, ஓட்டும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. பிரேக் பிடிச்ச ஒன்றே நின்றுச்சு. ஸோ அதுலேயுமே ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட்.